95 96 திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் காவல்துறையை விசாரித்து சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. உடனே ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். ஜெயலலிதாவை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறார் என்றால், ஏற்கனவே இந்த டான்சி வழக்கில் ஆர்எஸ் பாரதி வழக்கு போட்டிருக்கிறார், காவல்துறை இப்பொழுது போட்டிருக்கிறது, ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு 2 வழக்கு எப்படி நியாயம் என்று உச்சநீதிமன்றத்தில் கேட்டார். அந்த அம்மையார் மனு போட்டார். நான் போடவில்லை, ஜெயலலிதா போட்ட மனு. அந்த மனுவிலே உச்சநீதிமன்றம் எங்களை பார்த்து கேட்டது, உங்களுடைய கோரிக்கை வழக்கை போட வேண்டும் என்று காவல்துறையை போட்டு விட்டார்கள். இப்போது அவர் விசாரிக்க போகிறார், நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இந்த வழக்கை தொடர வேண்டுமா என்று சுப்ரீம் கோர்ட் கேட்ட நேரத்தில் நாங்கள் சொன்னதெல்லாம், நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த வழக்கில் ஏதேனும் நடந்தால் தொடர்ந்து நடத்துகிற உரிமை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு வித்ரா வாங்கணும். அதுதான் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய பிற்காலத்தில் விளைவு ஏற்படுத்துது என்பதை பழனிசாமி பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது என்ன ஆச்சுன்னா, வழக்கு இங்கே நடந்தது, தண்டனை கிடைத்தது. தண்டனை பெற்றவுடன் அந்த அம்மையார் தேர்தலில் நிற்க முடியவில்லை, வெற்றி பெற்று வந்தார். 6 மாதத்தில் ஹைகோர்ட்டில் அவசரமாக கூட்டி அந்த வழக்கை விசாரித்து, இப்போ சொல்கிறார் அல்லவா ஹைகோர்ட் என்னை விடுவித்தது, அதே போல் ஜெயலலிதாவை அவசரமாக விடுவித்து விட்டார்கள். அப்பொழுது அப்பீல் போக வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் அரசாங்கம் அன்றைக்கு போகவில்லை. ஆகவே நான் அப்பொழுது கண்டிஷன் போட்டேன்ல, இந்த வழக்கில் ஏதேனும் நடந்தால் பிற்காலத்தில் தொடர்கிற உரிமை எனக்கு இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோடு நான் வித்ரா வாங்கினதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜெயலலிதா மீது நான் அப்பீல் போனேன். அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது பிறகுதான் ஜெயலலிதா அவர்கள் தான் வாங்கிய டான்சி நிலத்தை சரண்டர் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மிகப்பெரிய கண்டனத்துக்கு ஆளாகி அந்த வழக்கு முடிந்தது என்பது பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல்தான் இந்த வழக்கிலே உச்சநீதிமன்றத்தில் ஒரே வழக்குக்கு 2 பேர் தேவையில்லை. என்னுடைய கிரீவன்ஸ் எல்லாம் போலீஸ் விசாரிக்கணும். இப்போ போலீஸே வழக்கு போட்டுச்சு. ஆகவே நான் இதிலிருந்து விலகி கொள்ளலாமா என்று சொன்னபோது, வேண்டாம், நீங்களும் கீழ்கோர்ட்டுக்கே போய் இதெல்லாம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய முடியாது, கீழ்கோர்ட்டே முடிவு செய்யட்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வாதங்களை கேட்டு என்ன செய்தார்கள் என்றால், அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காவல்துறையினை ஏற்கனவே விசாரித்திருக்கிறது, அவர்கள் விசாரணையெல்லாம் முறையாக தான் இருந்திருக்கிறது என்று சொல்லி இவரை விடுவித்து விட்டு இன்னொரு உத்தரவை எனக்கு கொடுத்துருக்கிறார். இதுதான் ஸ்பீக்கிங் ஆர்டர். இது மாதிரி அப்படியே கன்வீனியண்ட்டாக எடப்பாடி மறைச்சிட்டார். நான் தான் இந்த வழக்கை போட்டிருக்கிறேன். இந்த பெட்டிஷனர் ஆர்எஸ் பாரதி, நான் போட்ட வழக்கில் தான். ரெஸ்பாண்டன்ட் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸு அண்ட் எடப்பாடி. அதில் ஃபைனல் ஆர்டர் என்ன போடுறேன்னா, த ஒன்லி appropriate remedy in law for the petitioner will be under section 156(3) of the code. The law of this code issue is too well settled. அதாவது இந்த வழக்கை ஆர்எஸ் பாரதி தனிப்பட்ட முறையிலே நடத்தினார். அவர் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டார்னு சொல்ல முடியாது. காரணம், போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். அவர் சாட்சிகள் கூண்டில் ஏறி சாட்சி சொல்லி குறுக்கு விசாரித்து நிரபராதி என்று அவர் விடுதலை செய்யப்படவில்லை. அதற்காகத்தான் நீதிபதி இன்னொரு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கார், ஆர்எஸ் பாரதி தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை நடத்தலாம் என்று. நானும் வழக்கு நடத்துவதாக தான் இருந்தோம். அதற்குள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது. எப்படி ஜெயலலிதா அவர்கள் வாய் கொடுத்து விட்டு வம்பிலை மாட்டிக்கொண்டு அன்றைக்கு டான்சி கேஸில் மாட்டினாரோ, அதுபோல் இப்போ எடப்பாடி பேசியிருக்கார். அன்றைக்கி அந்த மாதிரி நான் சொன்னாங்க, 92 டான்சி நிலத்தை வாங்கும்போது நான் தான் அறிக்கை கொடுத்தேன், அரசு நிலத்தை வாங்குவது தப்புன்ட்டு. உடனே வாங்கினேன், அரசு நிலத்தை நான் வாங்கினேன், வாங்கினால் என்ன தப்புன்னு பேசினாங்க அந்த அம்மா. அப்படி பேசுனதுடைய விளைவு தான் கடைசியிலே அவர் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாங்கியதை சரண்டர் பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் கண்டனமாகி வெளியே வந்தவர். அதே போல் இன்றைக்கு 156(3) பிரிவு வழக்கு தொடர்வதற்கு எனக்கு டைம் இருக்கிறது. இப்பொழுது சவால் விட்டுவிட்ட காரணத்தினால் விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்தவுடன் என்னுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களுடைய ஆலோசனை பெற்று
தலைவருடைய அனுமதி பெற்று இந்த வழக்கை நான் தொடர இருக்கிறேன் என்பதை உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சவால் விடலாம்.